சொல்லுகிறார். என எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் கனப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் மாத்திரம்தான் ஆகுமே தவிர வேற எதனால ஆகாது. ஒருவேளை உங்க கணவர் உங்களோடு இல்லாம இருக்கலாம். உங்க பேச்சை கேட்காம அவங்க வேற மாதிரியான ஒரு தொடர்புல இல்ல வேற மாதிரியான ஒரு காரியத்துல உங்களை விட்டு தூரம் போயிருக்கிறது நிமித்தம் நீங்க அவமானப்பட்டு கொண்டு இருந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு மாத்துவார். ஏதோ ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் இன்னைக்கு பேச சித்தம் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை தேவன் நாவிலிருந்து வெளிக்கொண்டு வருகிறார். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இதை பார்த்துட்டு இருக்கிற சகோதரி, உங்களுக்கு இந்த காரியத்தின் நிமித்தம் அந்த வெட்கத்தையும் துக்கத்தையும் அவமானத்தையும் அதை மாற்றி போட்டு தேவன் உங்களை கனப்படுத்த போகிறார். தேவன் உங்களை மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஆயத்தப்படுத்த போகிறார். என அந்த வசனத்தை பாடுங்க. மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகப் போகிறது. நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆண்டு உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த சொந்தங்களுக்கு முன்னாடி தலையை குனிந்து குனிந்து குறுகி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டு உங்களை பலப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்த உள்ளவர் இருக்கிறார். அதனால இந்த வசனத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணவா? என்னுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணவா? அப்படியே இருக்கிற கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவர்ட்ட நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் ஏசப்பா. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும். ஒரு சுழற்சியை போல என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் மாறி சமாதானத்திற்கு ஏற்ற வழிகளை கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுங்க. எங்களுக்கு திறந்து கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. இந்திய வாய்களை திறந்து நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் வந்து ஜெபிக்கிறப்பா. இந்த நேரத்தில் இந்த சத்திய வசனத்தை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் இந்த நேரத்திலே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் இணைத்து யார் யாரெல்லாம் அவமானமாய் பேசினார்களோ அவருடைய கண்களுக்கு முன்னாடி உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துங்க. வருமானத்தில் இவனுக்கு எந்த காரியமும் நடக்கல, இது இப்படியே தான் இருக்க போறான், இவன் வாழ்க்கையில ஒரு உயர்வே வராதுன்னு சொன்னருடைய கண்களுக்கு முன்னாடி உடைய பிள்ளையினுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையில மூழ்கி செத்துறான்